எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம நல்ல ஒரு காரசாரமான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். இதை சட்னின்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அடை வகைகள், ஏன் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாளுக்கு மேலே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த டைமுக்கு சூடு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டியான இந்த சட்னியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு அடிகனமான ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும். நான் இன்னைக்கு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 6 பச்சை மிளகாய் விதைகள் எடுத்துட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இலசான மிளகாவாக இருந்ததுன்னா விதைகளோட கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை இதில் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன். ஏன்னா வதக்கும் பொழுது நமக்கு பொருட்கள்லாம் கருக்கிடக்கூடாது, அதனால தான். இப்போது இதில் ஒரு பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நமக்கு சட்னி எந்த அளவு தேவை, நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமா இல்லை அன்றைக்கே யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயோட அளவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மொத்தமாக காஞ்ச மிளகாவே நம்ம சேர்த்துக்கலாம். நீல மிளகாய், குண்டு மிளகாய் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். காரம் நமக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அளவில் காரம் சாப்பிடுவீங்க. 200 கிராம் அளவுள்ள கத்திரிக்காவை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்தாச்சு. அதே போல் தான் கத்திரிக்காவும் நமக்கு நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். எந்த கத்திரிக்காய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். விதைகள்லாம் இல்லாத நல்ல இலசான கத்திரிக்காவை சேர்த்துட்டு இது போல் வதக்கிக்கோங்க. இது போல் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா புளிப்பான தக்காளியாக இருந்துச்சுன்னா செம சூப்பராக இருக்கும். புளிப்பு குறைவாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. நல்ல ஒரு பெரிய சைஸில் இருந்தது பூண்டு பல். அந்த பூண்டு பல்லை 4 ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து நான் சேர்த்துருக்கேன். பூண்டு பல் 5 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவரை மீடியம் சைஸில் இருக்கும் இல்லைங்களா பல், அது நம்மளோட விருப்பப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடணும். நம்ம சேர்த்த தக்காளி சாஃப்டாக இது போல் குழைவாக வெந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போவே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக வதக்கினா கூட போதும். நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும். பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் வதங்கின பிறகு நல்லாவே இதை நம்ம ஆற வச்சிடணும். இது போல் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் திரியாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜார் பாருங்கள், இதில் சேர்த்து வச்சுட்டு அந்த கடாயிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதை தனியாக வச்சுக்கலாம். கலருக்காக நான் இதில் காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கடாயில் சேர்த்துருந்த தண்ணியை இதில் சேர்த்தாச்சு. ரொம்ப ட்ரையாகவும் வேணாம், கொஞ்சம் தளத்தலன்னு இருக்கட்டும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே கடாயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா காய்ச்ச பிறகு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம். நான் உளுந்தம்பருப்பு இதில் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற சட்னி அப்படிங்கிறதுனால இதில் உளுந்தம்பருப்பு சேர்க்கல. கருவேப்பிலை இலைகள் உருவி சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்லேயே இந்த சட்னியை எடுத்து கொட்டிட்டேன். சட்னியை இதில் எடுத்து கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே இதை நம்ம சுருங்க விடணும். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா இது சுருங்கி வரணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அப்போவே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச விழுது நமக்கு சூடேறுற வரைக்கும் இருந்துச்சுனாலே போதும். அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உளுந்தம்பருப்பு தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் பொதுவாக அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா உளுந்தம்பருப்பு ஊறிடுச்சுன்னா சாஃப்டாக தான் மாறிடும். அதனால தான் இப்போ பாருங்கள் எந்தளவு சுருளை கலர் மாறி வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் தக்காளி தொக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லா டிஃபனுக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.